அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிசிபி தேர்வுகளுக்கான முந்தைய ஆண்டு வினாத்தாளை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் அதற்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சார்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வரவிருக்கின்ற மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் சார்ந்த முழுமையான தகவல் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் இருக்குது. சரிங்களா? அந்த பிடிஎஃப்பை செக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது? ஒரு சர்வதேச அளவில் ஒரு தினம் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது ஐநா சபை தான் அறிவிப்பாங்க. சரிங்களா? அதனால் யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் அமைப்பு, ஷார்ட்டாக சொன்னால் ஐநா, இந்த ஐநா அமைப்பு தான் இந்த சர்வதேச கூட்டுறவு தினத்தை அறிவித்தார்கள். சரிங்களா? சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை மாதம் முதல் சனி. சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது? முதல்ல அமைப்பு ரீதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலாந்தில் தான் 1844 காலகட்டங்களில் தோன்றியது. சரிங்களா? ராபர்ட் ஓவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டுறவாளர் வாயிலாக ஒரு கூட்டுறவு அமைப்பு எங்கே தொடங்குது? இங்கிலாந்தில் தொடங்குது. இது நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உலகின் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் எது அப்படின்னு சொன்னால் பென்விக் நெசவாளர் கூட்டுறவு சங்கம். சரிங்களா? பிரிட்டன் கூட்டுறவு மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் டாக்டர் வில்லியம் கிங் அவர்களால். தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கூட்டுறவு துறையை மேம்படுத்த எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1963. யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது அப்படின்னு சொன்னால் சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழு. எந்த 5 திட்டத்தில் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 4 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 1966 காலகட்டங்களில் தான் இந்த குழு அமைப்பாங்க. வெங்கடவையா தலைமையில் இந்த குழு அமைப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு திட்டகால விடுமுறை நடைமுறையில் இருந்தது. இவங்க 1969 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அப்போ 4வது திட்டக்குழு நடைமுறையில் இருக்கும். அதனால தான் இங்கே அந்த பரிசீலனை குழு அமைந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பெரிய விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களை புனரமைத்த ஜெர்மானியர் யார் அப்படின்னு சொன்னாலே டாக்டர் ஹாஸ். இங்கிலாந்தின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை இந்தியாவுக்கும் சரி உலகத்தின் கூட்டுறவு தந்தைன்னு சொன்னாலும் சரி அது ராபர்ட் ஓவன் அவர்கள். அதிக எண்ணிக்கையிலான கிப்யூசம் மற்றும் மொஸ்பீம்சம் எங்கே காணப்படுகிறது? இந்த வேர்டு வந்தாலே கிப்யூசன் வேர்டு வந்துட்டாலே இஸ்ரேல். சரிங்களா? கூட்டுறவு முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஸ்வீடன் நாட்டில் தான் இந்த சங்கம் என்பது முதலாக ஆரம்பிக்கப்படும். முதலாக 1866 டென்மார்க்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் சோன். 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 15/2/2012 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் 2011 தான். சரிங்களா? இது நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் இந்த காலகட்டங்கள். ஆனால் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் 97வது கொண்டு வரப்பட்டது 2011. மாநில அரசின் கொள்கைகள் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்புடையது என்பது டேஸ் இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் இந்த 43B. இதுதான் இந்த 97வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் இந்த 43ன்னு சொல்லக்கூடிய இந்த பி ஆர்டிகளில் ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டது. இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1912. சரிங்களா? அப்போ 1904 பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் சங்கங்களின் சட்டம். சரிங்களா?
இந்த 1904 சட்டத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கடன் சங்கம் மாத்திரம்தான், அதுவும் தொடக்க அளவில் மாத்திரம்தான் நம்ம தொடங்க முடியும். நகர சங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மட்டும்தான் தொடங்கப்படும். இதன் அடிப்படையில் முதல் கூட்டுறவு சங்கம் எங்கே தொடங்கப்படுது? திருவூரில் தொடங்குறாங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் திருவூரில் தொடங்குறாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி 1904 காலகட்டங்களில் காஞ்சிபுரத்தில் தொடங்குறாங்க. இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு எது அப்படின்னு சொன்னால் எட்வர்ட் லா குழு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? இவருடைய பரிந்துரை அடிப்படையில் தான் 1904 கூட்டுறவு சட்டம் என்பது கொண்டு வரப்படும். 1987 அமைக்கப்பட்ட கூட்டுறவு சட்டம் பற்றிய குழு என்ன குழு அப்படின்னு சொன்னால் அர்த்தநாரீஸ்வரர் குழு, சரிங்களா? 1904ஆம் ஆண்டு இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 29 சரத்துகள் இருந்தது, சரிங்களா? கூட்டுறவு சங்கத்தை இணைக்க பதிவாளரால் ஆணையிடப்படும் சட்ட பிரிவு எதுனா 137ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது தவறு, சரிங்களா? ஸோ 137 எதற்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சங்கத்தை பிரிப்பதற்கு அல்லது ரத்து செய்ய, அதை கலைப்பதற்கு தான் 137 என்ற சரத்து பயன்படுத்தப்படுகிறது. ஒரு சங்கத்தை பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தை கலைப்பதற்காக பதிவாளர் அவர்களால் 137 என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் பயன்படுத்தப்படுகின்றது. இது கொஸ்டினில் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? கூட்டுறவு சங்கத்தின் முடிவுகளை எடுப்பது யார் அப்படின்னு சொன்னால் மேலாண்மை இயக்குனர். பெரும்பாலும் மேலாண்மை இயக்குனர் என்பது பெரிய அளவிலான கூட்டுறவு சங்கங்களில் இருப்பாங்க, சரிங்களா? இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நகர கூட்டுறவு வங்கிகளில் மேலாண்மை இயக்குனர்கள் இருப்பாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், ஸோ அதுக்கப்புறம் மாவட்ட கூட்டுறவு வங்கியோ பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலாண்மை இயக்குனர்கள் தான் இருப்பாங்க. இந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் சொல்லக்கூடிய அவர்கள் தான் இதற்கான முடிவுகளை எடுப்பாங்க, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். மேலாண்மை என்பது ஒரு பலநோக்கு நடவடிக்கை ஆகும். இது நிறுவனத்தின் தொழில், பணியாளர் மற்றும் மேலாளர்கள் ஆகியோரையும் நிர்வகிப்பது ஆகும். மேலாண்மை குறித்து இந்த விளக்கம் யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் B.F. ட்ரக்கர் அவர்களால் குறிப்பிடப்படுகிறது. அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. குழு அமைக்கப்பட்டது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1966 அமைப்பாங்க, சரிங்களா? 1969 அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதை நல்லா ஞாபகம் விடணும். இங்கே பெரும்பாலும் அந்த அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாங்களோ அதை தான் பெரும்பாலான கேள்விகளில் அந்த குழு அமைக்கப்பட்டதாகவே குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்து ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் 1966ன்னு இருந்ததுன்னா ஆன்சர் 1966 தான் கரெக்டு. ஸோ 1966 இல்லாமல் 1969 கொடுத்துருந்தா 69 தான் ஆன்சராக இருக்கும், சரிங்களா? அதை செக் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும் நீங்கள். அகில இந்திய கிராமிய கடனளவு குழு இவரது தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும். அகில இந்திய கிராமிய கடனளவு குழு 1951 கோர்வாலா தலைமையில் அமைப்பாங்க, சரிங்களா? கோர்வாலா தலைமையில் தான் இந்த குழு என்பது அமைப்பாங்க. ஆனால் இங்கே கோர்வாலான்னு பேரே இல்லை. கார்கில் இருக்குது, கார்வே இருக்குது, ரங்கராஜன் சொல்லி. அப்போ இவர்களின் யாரும் இல்லை என்பது தான் சரி. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பு உள்ளவர் யாருன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே சங்கத்தின் உறுப்பினர்கள். அதுதான் சரியான ஆன்சர், சரிங்களா? அந்த கணக்குகளை பராமரிப்பது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது சார்ந்த ஏடுகள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னால் செக்ரட்டரியுடைய பொறுப்பு, செயலாளர், சரிங்களா? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்படுவது எவ்வாறு அப்படின்னு சொன்னால் இதற்கு சங்கத்தின் உறுப்பினர்களை வைத்து தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமே முதல்ல உருவாக்கப்படுகிறது. ஸோ ஒரு மேலாண்மை அடிப்படை பணிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் தவறானது எது அப்படின்னு சொன்னால் நடைமுறைப்படுத்துவது கிடையாது, சரியா? மேலாண்மை என்பது திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல், கட்டுப்படுத்துதல், இந்த மூன்றுமே தான் மேலாண்மையுடையது. நடைமுறைப்படுத்துவது அவர்களுடைய பணிகள் கிடையாது. சேவை பகுதி அணுகுமுறை எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1989 காலகட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த குழுவின் பரிந்துரைப்படி சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் V.S. வியாஸ் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில். பணியாளர் தனது பங்களிப்பை இதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் எது மூலமாக? இணைவதன் மூலமாக அர்த்தமுள்ளதாக ஆக்கலாம்.
பரிமாற்ற விலை முறை என்பது பார்த்துக்கிட்டிங்கன்னா வங்கி கிளைகளின் உண்மையான லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஒரு 30 கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.